guys, இன்னைக்கு நாம என்ன விளையாட போறோம்னா பேக் ஃபிளிப் ஃபார் பிரெயின் லாட்ஸ் பார்ட் 1. ஓகே, வந்தாச்சு லெஜெண்ட்ரி. எப்படிடா உனக்கு ஃபர்ஸ்ட் டே இப்படி கிடச்சிது கேட்டிங்கன்னா என்ன செஞ்ச சொல்லவா கைஸ். ஒருத்தன் இதோ இவன் தான் எல்லாத்தையும் என்கிட்ட கிஃப்ட் பண்ணிட்டான். நான் இதோ ஃப்ரீ கிஃப்டில் போய் எப்பிக்கு ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டேன். அதனால் கடைன்னு முன்னேறிட்டேன். நான் வந்து கிஃப்ட் பண்ணதுனால சர்வர் இந்த ரோப்ளாக் சிம்பிள் மாதிரி கும்பல தந்தாடானே வெளியே போக முடியும். அதை தரதுக்கு பதிலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி போட்டேன். சரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை எனக்கு எப்படி ஒன்று சேர்க்கணுன்னு தெரியாது. அதனால தான் மொத்தமாக 5 ஸ்பின்னு 4 ஸ்பின்னை ஸ்டார்டிங்லேயே செஞ்சுட்டாரு. அந்த 8 நிமிஷத்தில் தான் இருக்குது. இப்போ ஒரே ஸ்பின்னாக பாக்கி எல்லாத்தையும் சேல் பண்ணுறேன். ஏன்டா வந்து தந்தானோ மொத்தம் இந்த கையில் கிடைக்கிட்டோமே கொட்டிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன பேஸ் கிடையாதுல. ஸ்ட்ராபெரி லீஃப் ஃபேன்ஸாக நான் தான் வச்சுருக்க மாட்டேன். இதுவும் என்ன பேஸ் கிடையாது. நோ. ஓகே கைஸ், வந்தாச்சு. யூ மேக் 14.8 பில்லியன் ஆஃப் லைஃப். சூப்பர் அப்பு. ஓகே கைஸ், இப்போ எல்லா காசையும் +1 ஜம்ப் +1 ஸ்பீட் எல்லாத்துக்கும் தந்துட்டேன். இப்போ என்கிட்ட 51 ஸ்பீட் 15 ஜம்ப். ஒரு ஜம்ப்பை போடு. இன்னொன்று ஓடு. இதோ இன்னொன்று ட்ரிக்கு கைஸ். இப்போ நீங்கள் போய் இந்த கல் மேலே நிற்கலாம். இதோ பாருங்கள், இங்கே இல்லை, இந்த கல் மேலே நின்று காமிக்க. ஓடு. இதோ இப்படி நின்றுட்டு இப்படி 2 ஜம்ப்பை போட்டு வந்துடலாம். இதான் ட்ரிக்கு. உங்களுக்கு இப்போ கடைசி ஜம்ப்பு அங்கே மேலே போக முடியல அப்படின்னா கீழே இப்படி போயிட்டு ஸ்டாப் போயிட்டு மேலே போகலாம். கீழே இங்கே நின்னாலும் நம்மளுக்கு ஜம்ப்பு எகிடும். வா, +1 சீக்கிரட்டா. யாரா இது? ஸ்னெயில் நட்டை பார்க்குறதுக்கு என்னமோ பிரபீன் மாதிரி இருந்துச்சு, விட்டுட்டேன். ஏன்னா அது எபிக் 6 ஆவேன். இது சீக்ரெட் 1.5 மில்லியன் 6 ஆன்ஸ் ஆடா கோல்டு ஸ்கெலிட்டனே 1x. ஓகே, போவோம். போ. ஃபயர் நெருப்புடா, நெருங்குடா. பார்க்க முடியாது. ஓகே, எப்படியோ தூக்கிட்டு வந்தாச்சு. 1x. ஓகே, இது வேறு ரோபாக்ஸில் போய் நின்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு ரோபாக்ஸே இல்லைன்னு தெரியணும்ல. சரி, தெரியுதோ தெரியலையோ. ஓகே, நான் ஐயோ மேலே எதிர்த்து கீழே வந்துட்டேன். சரி, திரும்பியும் பண்ணுவோம். ஐயோ திரும்பியும் வந்துட்டேன். நான் என்ன விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குதா? இது வேறு. இந்த சைடு போய் பார்ப்போம். வந்தாச்சு, நல்லா தான் இருக்குது கைஸ். இந்த கேம் ரொம்ப ஈஸி பிசி. ஓகே, 3 மினிட்ஸ் இது வரைக்கும் ஆகிருக்கு. நல்லா தான் போகுது. கீழே இறங்கியது. நாட் எனாஃப் மணி. ஓகே, அதுக்கு நான் இங்கே மணியை கலெக்ட் பண்ணிக்கிறேன். 238.6 M. ஓகே, நல்லது தான். இப்போ ஸ்கேரியில் ஆடி ஒன்று போச்சுவோம். இங்கே போயிடல. 8 மில்லியனா? எல்லாத்தையும் போடு. ஐயோ போடு. ஐயோ ரோபாக்ஸ் கேட்டாங்களா? இப்போ என்கிட்ட 20 ஜம்ப் +57 ஸ்பீடு. ஓகே, ஜம்ப்பாக போடு, அம்பா போடு. ஜம்ப்புக்கு ஜப்பாங். எப்பிக்குடா, எனக்கு வேண்டாம். நான் தான் இப்போ மித்திக்கலையே தாண்டி எடுக்கணும். மேலே இதோ இந்த மாதிரிலாம் ஜம்ப்புக்கு ஜப்பாக்கே. ஓய், கிறிஸ்டல் ஏரியா இன்னும் என்ன மாதிரி வச்சுருக்காங்க? சீக்ரெட், மித்திக்கல் அந்த மாதிரி இல்லையா? அதனால் எப்படி ஸ்பான் ஆகுது? மித்திக்கல், லெஜெண்ட்ஸு, சீக்ரெட் எல்லாமே அதிர்ச்சி பிடிச்சி ஸ்பான் ஆகுது. ஓகே, நான் இந்த சீக்ரெட் எடுத்துக்கிறேன். சீக்ரெட்டாக இருக்கணும். யாராச்சும் பார்த்தானா புடுங்கிடுவான். புடுங்காமல் இருக்கணும்ல. இந்த 450k/s பெருக்கு. ஓகே, பிக்கப். இன்னமும் காட்லி மை எக்ஸாமின் ஸ்பான் இன் தண்டரா. தண்டரில் ஸ்பான் ஆனால் நான் என்ன செய்ய? நான் போய் தண்டரில் இருக்க முடியும். ஓஹோ, ஏரியா பேரா? ஓகே, போகலாம். ஐயோ ஐயோ நல்ல வேலை, கரணம் தப்பினால் மரணம். ஓகே, எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு காசையும் எடுத்துட்டு அந்த எப்பிக்கை செல் பண்ணியாச்சு.
இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் ஜம்புக்கு ஃபஸ்ட்டு போடுவோம். இது வேறு ஒருத்தர் ஜம்புக்கு போகிறதுக்கே இப்படி கேட்குது. ஏன்டா இவ்வளோ காசு கேட்கீங்க? ஏன்? ஆனால் 20 வச்சு நம்ம எங்கேயோ போகிறோமே. இப்போ ஸ்பீடு ஐஷோ ஸ்பீடு. ஓகே, 22 ஜம்ப்பு, 62 ஸ்பீடு. ஐயோ, கீழே போட்டேன். ஜம்ப் அனுக்கிறதுக்கு பதில் சும்மா டேப் அனுக்கிட்டேன். ஓகே, ஸ்கேரி மேரி லாரிக்காரி. சும்மா தான் சொன்னேன். இதோட டைலாக்காக கண்டுபிடிச்சேன். ஆனால் எனக்கு முன்னாடியே ஒரு யூடியூபர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். சாரி கண்டுபிடிச்ச யூடியூபர். ஐயோ, நோ ஓகே, மேலே 1 2 3 4 தில் இருந்தா முடிப்பாடு. 1 2 3 4 5 6 7 8 9 இல்லை போவோம். ஓகே, ஜம்புக்கு சிப்பாக் லெஜண்ட் சீரா எங்களுக்கு 10 லெஜண்ட் 3. ஓகே, ப்ளே டைம் ரீபத் ரெண்டுமே இருக்குது. விஐபி இன்வைட்டு, ஷாப்பு, இண்டெக்ஸு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம காட்லி ஒன்று கிடச்சிருக்கு. எஸ் மை எக்ஸாமின். நான் மை எக்ஸாமின் தானே படிச்சிருக்கேன். இன்னும் எஸ் மை எக்ஸாமின் இருக்குது. சூப்பர். ஓகே, நம்ம அப்படியே இருப்போம். லக்கி ட்ராப் காட்லி. சரி, எக்ஸாமில் பாஸ் ஆனதுனால நான் இந்த பிரெயினோட தூக்கிட்டு போகிறேன். இதை தூக்கிட்டு என்ன செய்கிறது? இப்போ கிளம்பணும். என்ன செய்கிறது? வேறு என்ன செய்வோம்? கிளம்புவோம். வா, இங்கே பிரெயின்லாட லெசருக்குள்ளே தான் விட்டு கொண்டு போகிறேன். நம்ம பட்டா தானே, பிரெயின்லாட் பட்டா இல்லைல்ல. ஓகே, ஸ்கேரி லாடி நேரி நியூக்கு. ஐயோ, படிக்கிறதுக்குள்ளே பறந்துடுது. மேக் 200.3 பில்லியன் ஆஃப் லைஃப். ஏன்னா அந்த சிரிக்கிற மோஜி நான் பார்த்தேன். என்ன காமெடியாக இருக்கா? அவளே தான் சொல்லி போட்டேன். ஐயோ, கடனம் தப்பினால் மரணம். அதை பார்த்துக்கிட்டு நான் இங்கே விழுந்துடுவேன் போல இருக்கு. வந்தாச்சு, நம்மளுக்காண்டி பட்டாசை வெடிக்காங்க. வா, பட்டாஸ். எஸ் மை எக்ஸாம். இது என்னோட கிடையாது. லவ்லி பாஸ் காட்லி ப்ளஸ் 2M ப்ளஸ். இப்போ என்ன செய்கிறது? இதையும் வச்சுடுவோம். ஓகே, எல்லா காசையும் கலெக்ட் பண்ணுவோம். இது வேறு ரோபக்ஸ். நான் தான் பையன் ஒரு ஃப்ரீ ஸ்பின் கிடச்சிருக்கு. ஸ்பின் பண்ணிடுவோம். இன்னும் 50K கிடைக்குமா? ஓஹோ, 100K கிடச்சிருச்சா? அப்போ நான் அந்த பறக்கிற கார்பெட் சொல்லியிருந்தா கிடச்சிருக்குமே. சரி விடுங்க, ஓட ஆசை உடம்புக்கு ஆவாது. 50K தந்துட போகிறாங்க. ஸ்பீட் பூஸ்ட் ஆன். எனக்கு முடியலை கைஸ், வெயில். ஓகே, ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஆமாம், என்னமோ ஒன்று சொல்ல மறக்கிறேன்னு கொஞ்சம் வீடியோக்குள்ளே சொல்லலையே. எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அடிச்சு ஆக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மொத்தமாக கடைசி எக்ஸ்க்ளூசிவ் செலஸ்டியல் அந்த மாதிரி தானே இருக்குது. இப்போ பாருங்கள் கைஸ், நான் தான் அதை எல்லாத்தையும் தூக்குறது. செலஸ்டியல் முடியுமா தெரியல, எக்ஸ்க்ளூசிவ் ஒன்றாச்சு தூக்கணும். 2.3% தான் முடிச்சிருக்கேன் இண்டெக்ஸில். காமனில் ஒன்றுக்குள்ளே எடுக்கல, அப்போ எப்படி ஃபுல்லாக முடியும்? கூச்சப்பாக்கு. ஓகே, வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு போ. ஓடு. அதுக்கு முன்னாடி ஓகே நம்ம போவோம். ஓகே, ஆரம்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு இன்னது எடுக்க எப்பா தலை சுற்றுது. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஸ்பின் இருக்குது. ஆனால் நம்ம இதையே தாண்டி ஜஸ்ட்டு லேசரில் பட்டு இருப்பேன். என்னோடய ஐடி நம்பர் லவ்லி
பாஸ் ஸ்பேஸை விடாதீங்க. ஐயோ அவுட் ஆயிட்டு பேர் சொல்கிற வகையில். லவ்லி பாஸ் 3 இஸ்ஸு 163 அந்த டேஷ் EGF. என்னோட ஐயோ வாய் வர ரோல் அவர். இதான் என்னோட ID நம்பர். அவள் தான். போ நம்ம இப்போ கொஞ்சம் ஜம்ப்பு போட்டுட்டு வந்துருக்கோம் ஸ்பீடையும். அதனால் யாராலையும் நம்ம நெக்ஸ்ட்டு லேண்டு போட தடுக்க முடியாதே. எக்ஸ்க்ளூசிவ் இங்கே இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்க்ளூசிவ் தூக்கிட்டு வீடியோவும் முடிச்சிடுவோம். அது பேஸ்க்கு போய் முடிக்க இங்கே போகலாமா? இந்த சீக்கிரத்தை தூக்கிக்கிறேன். ஓகே கிளம்புவோமா? ஆமாம் கிளம்பிட்டேன்ல. தந்தடி ஏரியா யாரா இவன்? போ எக்ஸ்க்ளூசிவ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ கீழே எழுத்தேன் என்ன நம்பு. நானே மன்னிக்க மாட்டேன். நேச்சர் ஏரியா. நெருப்புடா நெருங்கடா. பார்க்க முடியாது. ஓகே பயிர் எனக்கு இந்த பிரெயினில் ரொம்ப தேவை. ஐயோ அவன் தப்பிச்சேன். போ ஐயோ கடைசியாக வந்தாச்சு. ஓகே எக்ஸ்க்ளூசிவ் எடுத்தாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. கண்டிப்பாக இல்லை பார்த்து ஒரு அல்லது செலஸ்டியல் எடுப்போம். ஓகே பாய் கைஸ், ஐ see you next வீடியோ. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.